and welcome to Annie's Tamil Lifestyle. So, நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா Gaint Sizeல ஒரு பெரிய slime bubble வந்து செய்ய போறோம். So, first time தமிழ்ல வந்துட்டு நாம தான் வந்துட்டு ஒரு பெரிய Gaint Size bubble செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. நாம தான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்படினு இது எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ அப்படினே நான் சொல்லுவேன். So, first நம்ம Gaint Sizeல ஒரு பெரிய slime செஞ்சிட்டு அந்த ஸ்லைமை வச்சு நம்ம ஒரு பெரிய சைஸ்ல வந்து பபிள் செஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு தான் வீடியோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக செம்ம ஜாலியாக போகும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லைம் செய்ய போகிறோம். ஸோ ஸ்லைம் செய்கிறதுக்கு நான் வந்து க்ளூ வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன் இந்த க்ளூ. இது வந்து ஆக்சுவலாக 2 liters இந்த க்ளூ வந்துட்டு. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர். ஸோ இதுவும் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து 200 rupeesன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் தான் வந்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி ஒன்று வரும். ஜெயின் பபுள் வந்து நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட்டர் இல்லாமல் வந்துட்டு செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எந்த சேனலில் அதை ட்ரை பண்ணலை. ஸோ நம்மளும் அதை ட்ரை பண்ண போகிறதில்ல. ஏன்னா 2 liter க்ளூவும் வேஸ்ட் ஆயிரும். அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பலை. ஸோ ஸ்லைம் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்லைம் அப்படிங்கிற ஒரு பேரை போட்டாலே வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் சேனலுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்லைம் வீடியோஸ் நான் பார்க்கும்போது நிறையா அப்படி தான் இருந்துச்சு. திறக்க முடியல. ஓகே, நம்ம 2 liter ஸ்லைமையும் நான் இந்த டப்பாக்குள்ள வந்து ஊற்றி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது அப்படி பிளெயினாக செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். ஸோ அதை ஊற்றிக்க போகிறேன். ஓகே, அப்புறம் இது வந்து ஆக்டிவேட்டர். இது நான் ஃபுல்லாக ஊற்ற போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு ½ bottle ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஊற்றுக்க போகிறேன். ஓகே, ஸோ நார்மலாக நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லைம் அப்படின்னு ஒன்றில் போட்டு ஆக்டிவேட்டர் இல்லாமல் வந்து ஸ்லைம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சும்மா கிளிக் பைட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க, ஆனால் உள்ளே போய் பார்த்தா வந்து ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாராவது வந்து கொடுத்துட்டாலே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நம்ம சூப்பராக வீட்டில் இன்றைக்கி ஸ்லைம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தா அது வந்துட்டு ஒர்க்கே ஆகாத ஒரு விஷயமா இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக அவங்க ஸ்லைம்னு ஒன்று நான் யாருக்கும் நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்லைம் செய்யும்போது வந்துட்டு நான் அந்த மாதிரி நிறைய வீடியோ செக் பண்ணேன்னா ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண முடியாதா, அதாவது ஆக்டிவேட்டரே இல்லாமல் வந்து ஸ்லைம் செய்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. ஆனால் ஒரு சில எடிபிள் ஸ்லைம்ஸ், அதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கிற அந்த ஸ்லைம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஆக்டிவேட்டரே வந்து ஆட் பண்ணாமல் செய்கிற மாதிரி ஒரு சில ஸ்லைம்ஸ் இருக்குது. அது மட்டும் நான் பார்த்தேன். பார்ப்போம், முடிஞ்ச எனக்கு அதை நான் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி என்ன இது அப்படின்ட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே லிக்விடாக விழுந்துட்டு இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்லைமாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இதாகிரும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் என்ன
இல்லை அங்கே கொஞ்சம் விட்டது ரெடி ஆகிடுச்சானா நானும் காட்டுறேன் உங்களுக்கு நம்ம ஜெயண்ட் ஸ்லைம் எவ்வளோ முடியுமா அவங்களோட பிரச்சனை அக்கா நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பபுள் இருந்ததுலக்கா அதுக்கு நான் என்ன ஸ்லைம் பபிள் வந்து உங்களுக்கு வீட்டில் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லைமுக்கு பிசைறீங்களே பிசைஞ்சு கையில் ஒட்டாமல் வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக விரிச்சிட்டு நாங்கள் பண்ணுற மாதிரி பண்ணாலே உங்களுக்கு ஸ்லைம் பபிள் வந்துடும். நீங்கள் வந்துட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க, ரொம்ப பிசைஞ்சிட்டீங்க, கொஞ்சம் இறுகிடுச்சு அப்படின்னா ஸ்லைம் பபிள் வந்து வராது. அது எந்த அளவுக்கு அது மெல்லிஸாக விரிதோ அந்தளவுக்கு ஸ்லைம் பபிள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவும் நல்லா பெருசாகவும் அழகாகவும் வரும். ஒரு சின்ன டிப் இதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே பாபு பாபு இவ்வளோ இது கடைசியாக நாங்கள் சும்மா ஃபன்னுக்கு ட்ரை பண்ணோம். செவுத்தில் ஒட்டி பார்த்தோம் அது வந்து கீழே வருதா இல்லையா, எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. கீழே அழகாக வந்துச்சு. அண்ட் எங்களுக்கு செவுத்தில் நாங்கள் திரும்ப ரிமூவ் பண்ணும்போது ஸ்லைம் கிளியராக எங்களுக்கு வந்துச்சு. ஸோ வீட்டில் எதுவும் திட்டல அதனால். ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்டு நான் அந்த இதில் யூஸ் பண்ண அந்த க்ளூவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டராக இருக்கட்டும், அது ரெண்டோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் 2 ஆக்டிவேட்டர் வாங்கியிருந்தேன். ஒன்று தான் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, இன்னொன்று வந்து ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ எது வந்து ஒர்க் ஆச்சோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்லைம் பபிள் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் வீட்டில். ஆனால் என்ன மாதிரி நிறைய க்ளூவெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக க்ளூ வச்சு பண்ணாலே அது வந்து வரும். டு மேக்ஸிமம் நீங்கள் ஒயிட் க்ளூவில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக வரும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அப்புறம் இதே மாதிரி நம்ம நிறைய ஸ்லைம் ஹேக்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம், 5 minutes கிராஃப்டில் எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ தேட்ஸ் இட். அண்ட் இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.